ஒரு அழகான காலை பொழுது குட்டி சாம் தனது படுக்கையிலிருந்து எழுந்தான். அவனுக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. வானத்தில் பறக்க வேண்டும். அவன் ஜன்னல் வழியாக பார்த்தான். அங்கே வானம் நீல நிறமாக இருந்தது. மேகங்கள் பஞ்சு போல மிதந்தன. சாம் உற்சாகத்துடன் நான் இன்று பறக்கப் போகிறேன் என்று கத்தினான். அவன் உடனடியாக வெளியே ஓடி அவனது சிறப்பு பலூன்களை கொண்டு வந்தான். அவை ஒரு பெரிய சிவப்பு, ஒரு பிரகாசமான மஞ்சள் மற்றும் ஒரு துடிப்பான நீல நிறத்தில் இருந்தன. சாம் அந்த பலூன்களை ஒன்றாக கட்டி அவற்றை ஒரு சிறிய மரப்பெட்டியுடன் இணைத்தான். பின்னர் தைரியமாக அந்த பெட்டியில் ஏறி அமர்ந்து கொண்டான். பறக்கலாம் என்று அவன் சொன்னதும் பலூன்கள் மெதுவாக அவனை மேலே தூக்க ஆரம்பித்தன. சாம் காற்றில் மிதந்தான். அவன் பறக்கும் பலூன் பயணம் ஆரம்பமானது. கீழே இருந்த மரங்கள் சிறிய புதர்கள் போலவும் வீடுகள் பொம்மைகள் போலவும் மாறின. திடீரென வேகமாக வீசிய ஒரு குறும்புக்கார காற்று சாமின் தொப்பியை பிடுங்கி எறிந்தது. ஐயோ என்று அவன் கூவினான். அச்சமயம் ஒரு சிறிய மகிழ்ச்சியான பச்சை கிளி அவன் அருகில் பறந்து வந்தது. கிளி சாமின் தொப்பியை தன் அலகால் பிடித்துக்கொண்டு பயம் வேண்டாம் குட்டி நண்பா என்று சொன்னது. கிளி சாமிற்கு வழிகாட்டியது. சாமும் கிளியும் ஒன்றாக வானத்தில் மிதந்தனர். சூரிய ஒளியில் சிரித்து மகிழ்ந்தனர். இறுதியாக சாம் மெதுவாக தன் வீட்டுத் தோட்டத்துக்கு வந்து இறங்கினான். அவன் தன் புதிய நண்பனான கிளியை பார்த்து, நன்றி, நீதான் என்னுடைய சிறந்த பறக்கும் நண்பன் என்று மகிழ்ச்சியுடன் சொன்னான். அந்த நாள் சாமின் வாழ்க்கையில் மறக்க முடியாத மிகவும் சாகசமான நாளாக அமைந்தது. ஒரு புன்னகையுடன் சாம் தனது நண்பனை மீண்டும் சந்திக்க காத்திருந்தான்.